முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. புதிகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ். ஒவ்வொரு நாள் பொழுதும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரொம்ப விசேஷகரமான நிகழ்ச்சி. நிறையா பேர் சார் உங்கள் லைன் கிடைக்க மாட்டேங்குது, 7397394829க்கு தொடர்பு கொண்டிருக்கீங்க. இது திருமண பதிவுக்காக நம்ம கொடுத்தது இலவச பதிவு நடந்துட்டுருக்கு, ஃபோன் மூலமாக நடந்துட்டுருக்கு. கூடிய சீராக அதோடைய சர்வீஸ் எல்லாம் ஆரம்பிக்க போகிறது. அதனுடைய முழு விவரங்களில் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு அவங்க சொல்லுவாங்க. மீதி இருக்கக்கூடிய கீழே நம்பர் 9790991104 7358409425 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டும்போது மற்ற அப்பாயின்மெண்ட் மற்ற விஷயங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த ஆன்மீக குரூப்பில் நான் ஜாயின் பண்ணணும். 9884169425 ஸ்பீடாக சொல்கிறேன் சார் என்னது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொண்டால் அவங்க டீட்டெயிலெலாம் கொடுப்பாங்க. இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரத்தினுடைய சிறப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிற பஞ்சாங்க குறிப்பு. 29/12/2023 சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 13ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம், அதிகாலை 1:41 இன்று முழுவதும் பூசம். இன்றைய திதி காலை 8:15 வரை த்விதியை, பின்பு திருதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம், தனுசு ராசி. நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் 3 முதல் 4:30 வரை. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்துட்டே அப்படின்னா பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம் யாருக்குரியது? முருகப்பெருமானுக்கு உரியது. கந்தா கடம்பா கார்த்திகை வேலா தன்மல சொரும்பா தாங்கிய தோளா வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. முருகா 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 முருகான்னு வேண்டவாளுக்கு உரிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. பூச நட்சத்திரம் வள்ளலார் பெருமானுக்கு உரியது. வள்ளலார் பெருமான் அணையா ஜோதியாக இருந்து கொண்டிருக்க. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் அருட்பா படித்தா போதும், எல்லா வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். அதுவும் பூச நட்சத்திரத்தன்னைக்கு படிக்கும் பொழுது அதனுடைய முழுமையான பலன்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அந்த கருத்துக்கள் இருக்கக்கூடிய சாராம்சத்தை நமக்கு வள்ளலார் பெருமான் உணர்த்துவர். அப்பேற்பட்ட அற்புதமான நட்சத்திரம் புஷ்ய நட்சத்திரம்னு சொல்கிறது. இந்த மார்கழி மாதம் புஷ்ய நட்சத்திரம். இன்றைக்கி மூல நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இன்றைய தினத்தில் சித்தர்கள் கோயிலுக்கு போய் ஜீவசமாதியை வணங்கிறது, முருகப்பெருமான் மலை கோயிலுக்கு போயிட்டு வணங்கிறது, வேண்டுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைய தின சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான விசேஷ பலாபலன்களை நாம் இப்போ பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு அதிசீக்கிரமாக சில விஷயங்களை எடுத்து செய்யணும். படபட காரியம் நடக்கணும், ஜெயிக்கணும் சார். ரொம்ப ஸ்லோவாக இருந்துட்டுருக்கு, இதாக வருது, ஓகே ஆகுது, நடக்குது. இந்த குணா படத்தில் கமலஹாசன் சார் சொல்லுவார், ஃபேன் சுற்றுறதை பற்றி சொல்லுவார். இந்த ஃபேன் ஏன் என்ன சவுண்டு அப்படின்னு கேட்கும்போது அது சுற்றுறது அப்படியே மெதுவாக நிதானமாக சொல்லுவேன். அந்த மாதிரி நிதானமாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. வேக வேகமாக அந்த காரியம் நடக்க வேண்டாமா அப்படின்னு. ஆனால் நம்மளுடைய ஜாதகம் அப்படி இருக்குது, தப்பு கிடையாது. கால சூழ்நிலைகளுக்கு நம்ம அர்ப்பணித்தாகணும். அப்படி கொஞ்சம் நிதானமாக அந்த காரியங்கள் நடக்கும். சரி, அதன் போக்கிலேயே நம்ம போவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் தோணும். இரும்பு சம்பந்தமான வியாபாரம், சட்டம் படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஒரு பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கவங்க, பெரிய ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மார்பிள் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கல் குவாரி, இந்த மாதிரி குவாரிகள்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். அனுகூல்யத்தை தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக உண்டு. இடத்துக்கு ஏற்ற மாதிரி, காலத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, செயலுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல நீங்கள் நிரப்பி விடுவீர்கள். ஒரு சில விஷயங்கள்லாம் வீட்டில் இந்த இடத்துல கிராக், அச்சோ இது என்னது கரையான் இப்படி இருக்குது, இது என்னது வீட்டில் இப்படி வந்துட்டுருக்கு, இந்த படம் பார்த்தியா இப்படி உடஞ்சி கிடக்கு, இப்படி இந்த குறைகள் அப்படிங்கிறது
கண்ணுக்கு தென்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். படிப்பு குழந்தைகளுக்கு படிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே மறந்துடும். சில நேரங்களில் பார்த்துட்டிங்கன்னா கடைக்கு போகும்பொழுது எழுதின்னு போப்பா, பருப்பு 1 கிலோ, புளி 1/2 கிலோ, 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 புளி 1 கிலோ, பருப்பு 1/2 கிலோ, புளி 1 கிலோ, பருப்பு 1/2 கிலோ, புளி அப்படியே நேராப்பா அப்படியே மாறிடும். என்னப்பா இது, மீதி காசு வாங்கிட்டு வந்தியா? இல்லை, மீதி காசை நான் மறந்துட்டு வந்துட்டேன். இது மாற்றி வாங்கிட்டு வந்திருக்கியே, நான் போய் வாங்கிட்டு வரேன். அப்படி 1க்கு 2 வேலை உங்களுக்கு அப்படி பண்ண மாட்டேன், ஜாதக ரீதியாக இல்லை. ஆனால் இன்றைக்கி நாள் அப்படி இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கே. நம்ம வேகமாக நடப்போம், கூட வரலாம், மெதுவாக நடந்தால் என்ன பண்ணுவேன், அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். சரி, நிதானமாக செயல்படுவோம் அப்படின்னு இன்றைய காரியத்தை எடுத்து பண்ணுவேன். மேஷராசி நண்பர்களுக்கு, ரிஷப ராசி அன்பர்களே, நல்ல காரியம் நடக்கும், நல்ல முன்னேற்றம் உண்டு. பிஸ்னஸ் சம்மந்தமாக பேசுகிறதுக்கு சிறப்பாக இருக்கும். தம்பி, தங்க அல்லது கசின் பிரதர், கசின் சிஸ்டர், அவளை இந்த பிஸ்னஸில் சேர்த்தலாமா? ஜாதகம் பார்க்காம சேர்த்தப்படலாமா? சேர்த்தப்படாது. இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவேன், சாதுரியமாக பேசுவேன். சாதுரியமாக பேசக்கூடிய ஒரு பெரிய ஒரு இது இருக்கும். ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா ஏற்காடு போகிறேன், ஏற்காடுன்னா போகிறேன்னு சொன்னேன். இப்போ என்ன பெங்களூர் போயின்னு இருக்கேன்? இல்லை, பெங்களூரில் ஒரு மீட்டிங் முடித்து அப்படியே ஏற்காடு போயிட்டு வரேன்னு ஒரு படத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக மேக்கப் பண்ணுவேன், அதை கரெக்டாக மேப்பிங் பண்ணுவேன். அது உங்கள்கிட்ட ஒரு பெரிய சிறப்புகள் இருந்துன்றது. அவள் சொல்லி பேசுகிறதுக்குள்ளே அடுத்த விஷயத்தை யோசித்து வச்சுருவேன் உங்கள்கிட்ட. அது ஒரு பெரிய ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துருக்கும். எக்ஸாம் எழுதக்கூடியவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். நல்ல வேலை வாய்ப்பு, கஷ்டப்பட்டு உழைச்சி அதனுக்குண்டான பெனிஃபிட்ஸை நீங்கள் அனுபவிப்பேன். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், தொழில் பிரயாணம் உங்களுக்கு வெற்றி பிரயாணமாக மாறக்கூடியதாக இருக்கும். நிறைய நினச்ச காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். செய்யாத தப்புக்கு பழி அல்லது தண்டனை இருந்துட்டு இருக்கிறவாள்லேருந்து அதில் ஒரு பெரிய மாற்றங்கள் கூடி வரும். சில பேர் உங்களுக்கு உதவி செய்வா, சில பேர் உபத்திரவம் செய்வா. யாருன்னு 10 பேர் 2 பேர்த்தையும் விட்டுருவேன். சரி, இறைவன் நம்மளுடைய நேரம் அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற எண்ணங்கள் ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். யாராவது பொய் சொன்னான்னா பார்த்தோன்னே, இல்லையே எனக்கு நல்லா தெரியும் நீ பொய் சொல்கிற, அதெல்லாம் கிடையாது. சில நேரம் சொல்லிவிடுவேன், சில நேரம் அவள் மாற்றி சொல்கிறா. எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? மாற்றி சொல்கிறா எனக்கு தெரியும். எப்படி? நான் அப்பப்போ மாற்றி சொல்லுவேன். இப்படி தான், அந்த மாதிரி அதுக்கு தகுந்தாப்பில் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவேன். ரிஷபராசி நண்பர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் அனுகூல்யம் கூடி வரும். நல்லது நடக்கும், பிரயாணம் வெற்றி பெறும். வயசானவ கவனமாக இருக்கணும். சில விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்த்தது எதிர்பாராது, இப்படி 2 விஷயங்கள் எடுத்துப்போம். அதிர்ஷ்டத்தையும் எடுத்துக்கலாம், அதே மாதிரி ஆப்போசிட்டில் சில சங்கடத்தையும் எடுத்துக்கலாம். இப்படி 2 விஷயங்கள் நம்ம இருக்கலாம். ஏன்னா டிபெண்ட்ஸ் ஹாரோஸ்கோப், ஜாதகத்தை பொறுத்தது மாறும். மிதுனராசி அன்பர்களுக்கு எக்ஸாம் சக்ஸஸ், பிரயாணம் சக்ஸஸ், பாஸ்போர்ட் விசா சக்ஸஸ், லைசன்ஸ் சக்ஸஸ், நான் ஒரு பெரிய நிறுவனம் நடத்தலாம், அப்பா செய்த தொழிலே நான் பண்ணுறது சக்ஸஸ். இப்படி எல்லா விஷயங்களும் சக்ஸஸ் ஆகும். இருப்பினும் அப்பப்போ பய உணர்வுகள் வரும். அரசியலில் இருக்கிறவர்களுக்கு புது பதவிகள் கிடைக்கும். நினச்ச காரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்துக்கும். மீட்டிங்லாம் அட்டன் பண்ணலன்னா பிச்சு படம் எடுத்துடு, அப்படி பேசி அந்த காரியத்தை க்ளீனாக பேசிடுவேன். பா எப்படி இதெல்லாம் லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுப்பா. டீச்சராக இருந்துட்டுருக்கோம், ப்ரொஃபஸராக இருந்துட்டுருக்கோம், ஹெச்ஓடியாக இருந்துட்டுருக்கோம், பிரின்ஸிபலாக இருந்துட்டுருக்கோம், காலேஜில் பணியாற்றின்ட்டுருக்கோம், கெஸ்ட் லெக்சராக இருந்துட்டுருக்கிறவங்க ரொம்ப அற்புதமாக அதை ஹேண்டில் பண்ணுவோம். லேர்னிங் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் கூடி வரும். ஒரு விஷயத்தில் பாட புஸ்தகம், அந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, பேனா சம்பந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வர. குழந்தையுடைய டாய்ஸ் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு, அந்த கம்பெனி நடத்தின்னு இருக்கிறவாளுக்கு சக்ஸஸ் கூடி வரக்கூடிய. பட்டாசு விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள், ஹவுசிங் லோன் எதிர்பார்த்தவாளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய தினத்தில் பையன் சொன்ன பேச்சையே கேட்குறதில்ல சார், என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுவோம். சாப்பிட்டாச்சா, என்ன சாப்பிட்டாச்சா, உட்காந்துட்டு போப்போம், பேசாமல் இருமா நீ கொஞ்சம், அப்படியெல்லாம் பேசுவான் சார். எப்போ சார் பேசாமல் இருப்பான்? இப்படியெல்லாம் வருத்தப்பட்டவாளுக்கு பையன்
பொண்ணு சொன்ன பேச்சை கேட்பா. அம்மா அப்பாவுக்கு ஒரு திருப்தி, வேண்டின பலன் நல்லபடியாக பலன் கொடுத்தது சார் அப்படிங்கிற சந்தோஷங்கள் கூறி வரும். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடாக மாறும். இன்றைய தினம் கடக ராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இன்றைய தினத்தில் உண்டு. அதனால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. யோசித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும். பூச நட்சத்திரக்காக பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். சில பேர் இப்படி சொல்கிறா அப்படி சொல்கிறான்னு நம்பப்படாது. சில நேரங்களில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சனி பகவான் எப்போ பாதிப்பார்னு சொல்லியிருக்கேன். அப்போ பூசம், அனுஷம், அதே மாதிரி உத்திரட்டாதி இந்த நட்சத்திரம் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருக்கும். இவா எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, இவா இப்படி பேசிட்டா, என்னை பின்னாடி பேசிட்டா, என்னை பார்த்துன்னு இருக்கேன் கரெக்டாக அங்கே கண்ணு காமிக்கிறா, இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் இன்றைக்கி நிறையா இருந்துன்னு இருக்கும். எனக்கு கை கால் வலி இருந்துருக்கு, தப்பு இல்லை, நமக்கோட வலி புனிஞ்சுது இல்லை, யாராவது ஏதாவது நம்மளை பற்றி பேசினா அது ஒரு பெரிய மன சங்கடங்கள் இருக்கும். வலி போயிடும், சங்கடங்கள் போகாது. அதனால் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன உபாதைகள் இந்த மாதிரி வந்து போகும். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நல்ல சுவாமியை வேண்டிக்கோங்க, நல்லது நடக்கும். இன்றைய தினம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் விரயங்கள் இருக்குது. கணவராக இருந்தால் மனைவிக்கு, மனைவியாக இருந்தால் கணவருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவாக இருந்தால் கூடமாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முக்கியமான விஷயங்களில் பிஸ்னஸ் பார்ட்னர் போடும்பொழுது அதில் லாப நஷ்ட விஷயங்களை சரியாக பேசிக்கிறது நல்லது. முன்னாடி ஒன்று பேசி பின்னாடி ஒன்று பேசுவா, கவனம் என்பது தேவை. சில லாசஸ் எல்லாம் இருக்கும், அதில் கவனம் என்பது தேவை. வெளிநாடு, வெளியூர், தூர பிரதேசமெல்லாம் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு 50% நான் கொடுப்பேன். இந்த 50%ல் உங்களுக்கு சில வெற்றிகள், வேலை வாய்ப்பு, அதே சமயத்தில் கடன் அடைக்கிறது, கடன் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு வர்றது, இது போன்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. 50% டிபெண்ட்ஸ் ஹாரோஸ்கோப். அவளுக்கு சில உபாதைகள் ஏற்படக்கூடியதாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். சிம்ம ராசி அன்பர்கள். கன்னி ராசி நேயர்களுக்கு விவேகமான சிந்தனை, கருத்துக்களில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது, நினச்ச காரியங்கள் நடக்கிறது, மாற்றங்கள் வெற்றியை தர்றது. சில விஷயங்களில் நீங்கள் பேசக்கூடியது பிறரை கவரக்கூடிய அளவுக்கு இருந்து கொண்டிருக்கும். பேச்சு திறமை, செயல் திறமை, அதே மாதிரி வெற்றிகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நிதானமாக இது நடந்தாலும் எனக்கு சக்ஸஸாக நடந்ததுங்கிற சந்தோஷங்கள் கூடி வரும். வீடு மாற்றம், இடம் மாற்றம், வேலை மாற்றம், படிப்புக்குண்டான ஸ்கூல் மாற்றம், தொழில் மாற்றம், தொழில் இடங்களில் சின்ன சின்ன மாற்றம், வேலை ஆட்கள் மாற்றம், இந்த மாதிரி மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றங்களை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். எங்கேயாவது பிரசித்தி பெற்ற இடத்துக்கு போகிறது, பிடித்தவாளை சந்திக்கிறது, இன்றைக்கி என்னென்ன சிரித்து பேசுறது, மற்றவா உங்ககிட்ட பேசுறது, மனதில் ரொம்ப தர்ம சங்கடம் இருந்து 2 கண்ணீர் விட்டு மற்றவாட்ட பேசும்போது மனதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிறது. இது போன்ற விஷயங்களில் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும். கன்னி ராசி அன்பர்களுக்கு. துளாராசி நேயர்களே, நல்ல விஷயங்கள் உண்டு, ஒன்றும் கவலை வேண்டாம். தொழில் துறைகளில் வெற்றி உண்டு. வேலை வாய்ப்புலேருந்து தொழில் மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கா, தொழிலில் இருக்கிறவா தொழிலை பெருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கா, பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா இதை விற்று இந்த தொழிலுக்கு போடலாம்னு நினச்சிட்டு இருக்கா, கல்யாண மண்டபம் கட்டணும், சினிமா தேட்டர் கட்டணும், வாடகைக்கு விட்டு அதன் மூலமாக கமர்ஷியல்ஸாக பணம் வரணும் எனக்கு, இது போன்ற எதிர்பார்ப்புகள்லாம் இருந்துட்டு இருக்கவளுக்கு படிப்படியாக வெற்றிகள் உண்டு. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகள் இன்னும் ஞாபக சக்தியை வளர்த்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். ஜிம்முக்கு இன்றைக்கி போகல, நாளைக்கு போய்க்கலாம், என்னமோ தெரியல 4-5 நாளாக போக முடியறதில்ல, நாளைக்கு இப்படி சொல்லி ஒவ்வொரு நாளும் போயின்ட்டுருக்கே அப்படிங்கிற ஒரு கவலைகள் இருக்கும். உடம்புடைய நிலையை நினைச்சு அப்பப்போ வருத்தப்படக்கூடிய தினமாக இருந்து கொண்டிருக்கும். துளாராசி அன்பர்கள் சொந்த பந்தங்கள் பாராட்டுவா, கேட்காதவா பேச்சை கேட்பா, அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு. இன்றைக்கி ஏதாவது திருஷ்டி, அதன் மூலமாக சண்டை வரலாம். அதாவது நல்லா கேளுங்க, நட்சத்திர ரீதியாக இல்லை, திருஷ்டியின் மூலமாக சண்டை வரலாம். அதனால் யார் வந்துட்டு போனால், யார்கிட்ட பேசணும், அதுதான் சண்டை வந்தது அப்படின்னு ஒரு திருஷ்டி எடுத்து சுற்றி போட்டல்னா உங்களுக்கு அது சரியாயிடும். துளாராசி நேயர்களுக்கு. விருச்சிக ராசி நண்பர்களே, நல்ல முயற்சிகள் உண்டு. இன்றைய தினத்தில் வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. பத்திரம், உயில் எழுதுறது, ஒரு விஷயத்தில் எழுதி அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது, இதன் மூலமாக கவனம் என்பது தேவை. ஹெல்ப் பண்ண போய் நல்லது பண்ணி கெட்ட பேர் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூட இருக்குது.
அதனால் யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். அப்பாவை கூட்டின்னு எங்கேயா போகிறது, அம்மாவை கூட்டின்னு எங்கேயா போகிறது, அவள் வேலைக்காக அவளுக்கு செய்து கொடுக்கறது, இது போன்ற காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பிரசித்தி பெற்ற கோயில் போயிட்டு வர்றது, கடன்களை அடைக்கிறது, ஒரு விஷயத்துக்காக உட்காந்து பேசுறது, சில கட்சிகள் அல்லது சில கூட்டங்கள், சில சமுதாய தலைவர்களாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள்லாம் இன்றைய தினத்தில் மீட்டிங்கில் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் சொன்ன விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஒருத்தரை பற்றி நீங்கள் இவர் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி எதெல்லாம் அவர்கிட்ட ப்ளஸ்ஸு மைனஸுன்னு எடுத்து சொல்லி அதை புரிய வச்சு அதன் மூலமாக உங்களுக்கு நற்பெயர்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. விருச்சிக ராசி அன்பர்கள் நியாயம் தர்மம் இது சரியாக பண்ணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். அவளுக்கு கொடுக்க வேண்டிய காசை கரெக்டாக கொடுக்கணுங்கிற ஒரு பய உணர்வுகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். பெரியவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு தனுர் ராசி அன்பர்களே நிறைய உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் வரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கும். நல்ல முயற்சிக்கு நல்ல பலன்கள் உண்டு. இன்றைக்கி மூல நட்சத்திரத்துக்கு அவ்வளோ சரியில்லை, பூராடம் உத்திராடத்துக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் தனுசு ராசிக்கு மீடியமாக இருக்குது. பிரயாணம் வேண்டாம். இன்றைய தினத்தில் அவசியம் அனாவசியம் பார்த்து பிரயாணம் பண்ணுங்க. ஒருவேளை வெளிநாடு வெளியூர் இது போன்ற சப்ஜெக்ட் தள்ளி வைக்க முடியாது இல்லையா, அதனால் இறைவனை வேண்டுன்னு பண்ணுறது நல்லது. ஒருவேளை தள்ளி வைக்கல, ஒரு 4-5 நாள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். பணம் வாங்கிறதுல பிடிக்கிறதுல இதனால் என்ன பிரயோஜனம், இதனால் பின்னாடி பிரச்சனை வருமா, இது போன்ற விஷயங்களை யோசிங்க. மற்றவாட்ட பணத்தை எடுத்து காமிக்காதீங்க. வெளியில் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. லைசன்ஸு, ஆதார் கார்டு போன்ற விஷயங்களை ஜோப்பில் வச்சுன்னு இந்த ஜோப்பில் தான் வச்சேன்னு எடுக்கும்போது கீழே விழுந்து மற்றவா அதை எடுத்து கொடுப்பாலோ இல்லையோ, அதனால் கரெக்டாக சேஃப்டியாக ஒரு பொருள் வச்சுக்கோங்க. உங்கள் பொருள் மேலே நீங்கள் பத்திரமா இருந்துக்கோங்க. சாவி பூட்டியாச்சா, இது போன்ற விஷயங்கள் ஞாபகம் மறதி இருக்கிறவா மற்றவாளை டிபெண்ட் பண்ணாமல் கரெக்டாக இந்த இடத்துல இது இருக்குங்கிற ஒரு மெமரபிளாக நம்ம வச்சுட்டோம்னா நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினம் தனுசு ராசி நேயர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல பலன்கள் உண்டு. பணவரவுகள் தேடி வரும். குடும்ப வாழ்க்கையில் சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போவேன். சரி, யாருக்காக நம்ம விட்டு குழந்தை, மனைவி, கணவர், அம்மா, அப்பா, மாமியார், மாமனார் விட்டு கொடுத்து போயிடுவோம். அதனால் என்ன, இவா முன்னா நம்ம குறைஞ்சிருவோமா என்ன? இல்லை, நீ குறைஞ்சிருவேன். நான் சொன்னால் கேளு, வேண்டாம் இப்படி யாராவது சொன்னாலா என்னோடய விஷயத்தை நீ தலையிடாதுன்னு நகர்த்தி வைங்க. தலையே இடாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் இறைவன் உங்களுக்கு அந்த சக்தியை கொடுத்துட்டார். அதனால் மற்றவாளுடைய ஹெல்ப் உங்களுக்கு இதில் தேவையில்லை. உங்களுடைய ஃபேமிலி விஷயத்தில் மற்றவா ஹெல்ப் தேவையில்லை. இன்னொருத்தர் சொல்லி நமக்கு புரியணும்னு அவசியம் கிடையாது. நமக்கே தெரியும், கணக்கு தெரியும், சூழ்நிலை தெரியும், பிரச்சனை என்னென்னு தெரியும், ஆழம் என்னென்னு தெரியும். அப்படி தேவைப்பட்டால் இறைவன் இருக்கார், அதுக்கப்புறம் தான் மற்றவா. நீங்கள் அதனால் கவலைப்பட வேண்டாம். மகர ராசிக்கு இயல்பாகவே சக்தி உண்டு. பல பேர் உங்களுக்கு எதிர்மறையான காரியங்கள் பண்ணுவான். அவ்வளோதானே, உங்களால் இவ்வளோ தானே பண்ண முடியும். இறைவன் என் பின்னாடி நிற்கிறார், கண்டிப்பாக காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை வைங்க. வெற்றி நிச்சயம் உண்டு. மகர ராசி நேயர்களே, கும்ப ராசி அன்பர்களே, இன்றைய கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா சாதக பாதக, அதாவது 70-30ன்னு சொல்லலாம். 70% நல்லா இருக்குது, 30% வீக்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், விரயங்கள் இருக்கும். மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கும். சில பேர்த்தோட சஜஷன் அதை நான் ஃபாலோ பண்ண முடியாத சூழ்நிலைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் என்பது தேவை. அதே மாதிரி முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது 1க்கு 100 முறை யோசிப்போம். அவள் தப்பாக சொல்லி கொடுத்துருவா, அதை நீங்கள் அப்படியே எடுத்து மக்கப்படுத்தி சொல்லிவிட்டேன்னா முடிஞ்சுது. அதனால் கவனம் என்பது தேவை. பிறர் செய்த தப்புக்காக உங்களுக்கு பழி வரலாம். அதனால் சில விஷயங்கள் 1க்கு 100 முறை யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். ரீசர்ச் எஜுகேஷன், அதே போன்று கொரியர் சம்பந்தமான, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தமான, டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு பண வரவுகள் உண்டு. வரலை, கஷ்டமாக இருக்கேன் அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறவாளுக்கு கூட பண வரவுகள் வரும். சில பேர் அவமானப்படுத்திட்டா, கிண்டல் கேலி பண்ணுறா, பண்ணிட்டு போட்டோம், இறைவன் பார்த்துப்பார், நம்மளுடைய கர்மா நம்மளை நிச்சயம் நல்லது கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படுத்திக்கும். சார் மோட்டிவேஷ்னலாக சொல்கிறல கிடையாது, நான் ராசி பலன் தான் சொல்கிறேன். அதனால் தைரியமாக இருங்கோ, சக்ஸஸ் ஆகும், வெற்றி உண்டு. மீன ராசி அன்பர்களே, நற்பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விரயம் லாபம், ஒரு விரயம் ஒரு லாபம், ஒரு விரயம் ஒரு லாபம். ஒரு 10 ரூபா வருது, அதில் 9 ரூபா செலவாகுது, 1 ரூபா வருது, அந்த 1 ரூபா வச்சுட்டு திருப்பி 10 ரூபா சம்பாதிப்பேன். இப்படி
அப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் பிளான் பண்ணாமல் வெளியூர் பிரயாணங்கள் மூலமான செலவுகள், ஒரு விஷயம் பிடிக்கிறது ஒரு விஷயம் பிடிக்கல, ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது எல்லாம் வரும், எல்லாம் போகும். மொத்தத்தில் நாள் கடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். நல்ல நண்பர்களை சந்திப்பது, பிறர் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்குறது. ஒரு சில பேர் ரொம்ப நேரம் பேசினா காது வலிக்கும். ஐயோ பேசுகிறா 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 பேசிகிட்டே இருக்காளே அப்படிங்கிற, எப்படி தான் எனர்ஜி இருக்குது ஒன்றும் புரியல, இவ்வளோ பேசினா எப்படி அப்படிங்கிற மாதிரி மற்றவாட்ட நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். இவா என்ன நினைக்கிறாளோ இவா என்ன நினைக்கிறாளோ, இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய மன கஷ்டங்கள். யார் என்ன நினச்சா என்ன, அவள் பாட்டுக்கு நினச்சிட்டு போட்டு நம்ம காரியத்தில் சரியாக இருக்குமா அப்படிங்கிறத எடுத்து செயல்படுத்துவோம். சரியான தூக்கம், சரியான சாப்பாடு, சரியான எக்ஸசைஸு, சரியான ஒரு பக்தி, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மீனராசி நேயர்களுக்கு இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது சில பேருக்கு இந்த பிரார்த்தனைகள் வந்து தடங்களாக எடுத்துனா, என்ன சார் இது முந்தியெல்லாம் ரெகுலராக நான் கோயிலுக்கு போயின்னு இருப்பேன், சஷ்டி விரதம் இருந்துருப்பேன், சதுர்த்தி விரதம் இருந்துருப்பேன், பிரதோஷ விரதம் இருந்திருப்பேன், வியாழக்கம், இந்த மாதிரி விரதங்கள் நான் நிறையா கடைப்பிடிப்பேன். பாதியில் தடங்களாய் போயிடுறது சார். இதனால் எனக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னா, ராகு கேது தான் இந்த பிரதானம். இந்த தடங்களுக்கு பிரதானமானது ராகு கேது தான். அப்போ என்ன பண்ணால் எனக்கு வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிராயஸ்தித்தமோ ஒரு வழிபாட்டு முறைகளோ ஆரம்பிச்சுட்டாலும் நல்ல இறைவனை, அதனால தான் விக்னஸ்தஸ்ய நஜாயத்தேன்னு விக்னராஜரை வழிபட்டு பண்ணு பாருங்க. நீங்கள் நான் சொல்கிறது நீங்கள் இயல்பாக நீங்கள் வந்து தமாஷா எடுத்துட்டாலும் பரவாயில்ல. நீங்கள் டெய்லி காலையில் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், நான் வந்து யோகாவுக்கு பண்ணணும், டெய்லி விநாயகரை கும்பிட்டுட்டு அதை ஆரம்பித்து பாருங்கள். நீங்கள் முதல் நாள்னு வச்சுக்கோங்க, விநாயகர் பெருமானை கும்பிட்டுட்டு ஆரம்பித்து பாருங்கள். ரெண்டாவது நாள் விநாயகரை கும்பிட்டுட்டு ஆரம்பித்து பாருங்கள். மூணாவது நாள் நான் ஜிம்முக்கு போகிறேன், வாக்கிங் போகிறேன், எல்லா விஷயங்களும் இறைவன் நம்ம கூட இருக்கார். அதுதான் உண்மையும் கூட. புஸ்தகம் நம்ம மற்றவங்க வெளிநாட்டிலலாம் நான் நிறையா போயிருக்கேன். நிறைய வெளிநாடுகள் போகும்போது புஸ்தகத்து மேலே நம்ம நிற்போமா, காலில் ஒரு பேப்பர் பட்டால் கூட ஐயோ சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தத் பவது மே சத ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவ முபாஸ்மஹே அப்படின்னு தொட்டு கும்பிடு. அப்போது அப்பா அம்மா சொல்லுவா, இன்னும் தொட்டு கும்பிடு, தப்பா இல்லையான்னு கேட்பா. ஆமாம் தப்பு தான், சாரி, புஸ்தகத்தை எடுத்து வை அப்படின்னு ஒரு மிரட்டுவா. ஆமாம், நோட்டு கீழே விழுந்துடுத்து, எடுத்து கண்ணில் ஒத்திப்போம், ஷோ மகாலட்சுமி அப்படின்னு ஒத்திப்போம். எங்கே காலில் போட்டு கொடுத்து, பெரியவங்க காலில் இப்போ சாரி தொட்டு கும்பிட்டுப்போம் பெரியவங்க. இந்த மாதிரி கலாச்சாரம், இந்த மாதிரி ஒரு பெரிய வழக்கத்தில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதனால் எல்லா விஷயங்கள்லையும் இறைவனை பார்ப்போம். மரத்தில் இறைவனை பார்ப்போம். அதே மாதிரி ஒரு வாகனம் இருக்குது, சிம்ம வாகனத்தில் இறைவனை பார்ப்போம். எல்லா விஷயங்கள்லையும் இறைவனை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான முறைகளில் நம்ம இருந்துட்டுருக்கோம். முறைகளில் இந்த தர்மத்தில் நம்ம இருந்துட்டுருக்கோம் இல்லையா? அதனால் நீங்கள் சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தடங்களாகிறது, தட்டி போகிறது, விநாயகப் பெருமானை வழிபட்டு திருப்பி அதை ஆரம்பித்து பாருங்கள். தடைகள் இருந்தாலும் அவர் பார்த்துப்பார். வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதாம். இயற்கையாக எனக்கு வந்து சில தடைகள் ஏற்படும், அது இறைவன் பார்த்துப்பார், தப்பு கிடையாது. ஆனால் நான் வந்து இன்றைக்கி இருக்கேன், நாளைக்கு எனக்கு சரியாக பண்ண முடியும், இப்படி கொஞ்சம் லேசினஸ் வந்துடுறது. விநாயகப் பெருமானை வேண்டிட்டு அந்த ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள். நான் சொல்லும்போது சார் என்னோடய கடை வியாபாரத்துக்காக இது பண்ணலாம், நான் டெய்லி ஆனால் சாமிக்கு விளக்கேற்றுவேன், எல்லாம் சரி, விக்னங்கள் போகிறதுக்காகவே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நிச்சயம் நல்லபடியாக எல்லா காரியம் நடக்கும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. ஒரு பாராட்டு, ஒரு அம்மா வந்து சார் எங்கள் பொண்ணுக்கு ஜாதகம் கொடுத்தோம், ஜாதகம் கொடுத்துட்டு அந்த ஜாதகத்தை சுவாமிகிட்ட அதாவது வச்சு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி சுவாமிகிட்ட வைக்கிறோம், அப்படி சுவாமிகிட்ட வச்சு கொண்டு வந்து நாங்கள் உங்களோட ஆஃபீஸுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். கரெக்டாக வச்சு அர்ச்சனை பண்ணுற சுவாமிகிட்ட டப்புன்னு ஒரு பூ விழுது சார். ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. நீங்கள் டிவியில் சொல்கிறத கேட்டுண்டு நாங்கள் வந்து இது பண்ணுறோம், ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னு சொல்லி வந்து நம்மளுடைய நம்பர் 7397394829. என் பொண்ணுக்கு கண்டிப்பாக கல்யாணம் 100% ஆயிரும் சார். அவளுடைய நம்பிக்கை, சுவாமிகிட்டேருந்து புஷ்பம் விழுந்தது. அப்போது இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறது. ஏன்னா பகவான், நான் எப்படி சொல்கிறேன், பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணுவோம். அப்படி தான் இந்த திருமண தகவல் மையம் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். அது தவிர பௌர்ணமி, சஷ்டி, இது போன்ற விசேஷ நாட்களில் விசேஷ ஸ்தலங்களில் அன்னதானம் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அது உங்களுக்கே தெரியும். மற்ற நம்மளுடைய நம்பர்லாம்
கீழே இருக்கும். அதுக்கு தொடர்பு கொண்டு டீட்டெயிலாம் வாங்கிக்கலாம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி, நமஸ்காரங்கள்.